வேண்டியவங்க தாராளமாக முன்னாடி உள்ள போஸ்ட்டை வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம், எது வேண்டாலும் பண்ணி பார்க்கலாம். குவைத்துடைய அல் ஹப்பாஸ் செய்தி சேவையிலேருந்து குவைத்துடைய முக்கியமான செய்தித்தலங்களில் வெளியான தகவலின் அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்பின் அடுத்த கட்ட நடவடிக்கை ஆரம்பமாக போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஈரானில் அதிகரிக்கும் போராட்டம், 420 பேர் தற்போதைக்கு வரைக்கும் பலியாகி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போதைய சூழலில் ஒரு வாட்ஸ்அப் நியூஸ் ஒன்று வெளியாக இருக்குது. அதில் அமைதிக்காக பாப்பரசர் கூட பிரார்த்தனை பண்ணுறாராம் ஈரானுக்காக. ஈரான் நாட்டில் அதிகரித்துள்ள பண வீக்கம், அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, பொருளாதார தேக்க நிலை உள்ளிட்டவற்றால் விரக்தி அடைந்துள்ள மக்கள் அரசுக்கு எதிராக தெருக்களில் இறங்கி போராடுவதில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28 தொடங்கிய மக்களின் போராட்டம் ஈரானில் 31 மாகாணங்களில் 100 நகரங்களில் 15 நாட்களாக நீடித்து வருகின்றது அப்படின்னு செய்திகளில் வருது. ஆனால் ஈரான் நாட்டை பொறுத்தவரை ஈரான் நாடு என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்காவை எதிர்த்து தான் போராடுறாங்க, அமெரிக்காவை தான் எதிர்க்கிறாங்களே தவிர சொந்த நாட்டு மக்கள் ஒருபோதும் எங்களுடைய அரசாங்கத்தை எதிர்க்கலை அப்படின்றத அரசாங்கம் தரப்பில் சொல்கிறாங்க. சரியா? ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்க பாதுகாப்பு படையினர் அரசு இறக்கி விட்டு உள்ளது. இதன்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். வன்முறையை தடுக்கும் நோக்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இணையதள சேவை அரசு முடக்கி வைத்து உள்ளது. சில அரசு ஊடகங்கள் மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. கொஞ்சம் இருங்க, இன்னொரு முக்கியமான செய்தி. இப்போ அரசாங்கத்தால் இது பண்ணி வச்சுருக்காங்க தானே. ஒரு வீடியோ ஒன்று எலான் மஸ்க் யார் வெளியிட்டிருக்கா தெரியுமா? டைரெக்டாகவே எலான் மஸ்க் வெளியிட்டிருக்கிற வீடியோ பாருங்கள். பயப்படல எப்படி வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்காப்லன்னு. கொமைனி கேபிள் வயரை பிடிங்கிட்டு சிரிச்சிட்ருக்கிறாரு. உடனே எங்கிட்ட எலான் மஸ்க் அதே வயரை எடுத்து பிடுங்கின வயரை மறுபடியும் போடுற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கானுங்க பயப்பிள்ளைங்க. அதாவது ஸ்டார்லிங் மூலமாக உடனடியாக கனெக்ஷனை ரிட்டர்ன் கொடுக்குறானுங்க. சொல்லி வேலை. இந்த நிலையில் ஈரானில் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் 420 பேர் வரை பலியாகி இருக்கக்கூடும் என அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது. அவர்களில் 8 குழந்தைகளும் அடங்குவார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 2600 பேர் அரசால் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இந்த சூழலில் ஈரானில் அட்டார்னி ஜெனரல் முகமது நோஹிதி ஆசாத் அரசு தொலைக்காட்சியில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்கள், கலகக்காரர்களுக்கு உதவுபவர்கள் அல்லது வன்முறையில் பொருட்களை சூறையாடுபவர்கள் மற்றும் பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான விரைவான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார். அந்த குற்றவாளிகள் அனைவருக்கும் ஒரே வித தண்டனை தான் கிடைக்கும், அவர்களுக்கு எவ்வித கருணையும் காட்டக்கூடாது என வழக்கறிஞர்களுக்கும் அறிவுறுத்துள்ளார். இதன் அடிப்படையில் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தேச துரோகி என கருதப்படுத்தி அவர்களுக்கு மரண தண்டனை வரைக்கும் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்த நாட்டு மக்களே கடைசியில் தூக்கில் போடுற அளவுக்கு நீளமை போயிருக்குது. ஈரானின் பதற்ற நிலைக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வருத்தம் தெரிவித்து உள்ளனர். இந்நிலையில் வத்திக்கான் சிட்டியில் பாப்பரசர் லியோ இறை வணக்க நிகழ்ச்சிக்கு பின்னர் கூடியிருந்த கூட்டத்தினரின் முன் பேசும்போது ஈரான் மற்றும் சிரியா போன்ற மத்திய கிழக்கு பகுதிகளில் தொடர்ச்சியான பதற்ற நிலையால் மக்கள் பலர் பலியாகி வருகின்றனர். அவர்களுடன் என்னுடைய எண்ணங்கள் உள்ளன. ஒட்டுமொத்த சமூகத்தின் நலனுக்காக பேச்சுவார்த்தை நடைபெறும் என நம்புகிறேன். அதற்காக வேண்டி நான் பிரார்த்தனை கொள்கின்றேன், பிரார்த்தனைகளில் அவர்களை சேர்த்துக் கொள்கின்றேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். இதே போன்று பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர் ஸ்டப்
கூறும்போது வன்முறையை தவிர்க்க வேண்டும் என ஈரானிய அதிகாரிகளை வலியுறுத்தினார். அயர்லாந்து இஸ்ரேல் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ஈரான் சூழல் பற்றி வருத்தம் தெரிவித்து உள்ளனர். இது வந்து பார்த்திங்கன்னா குளோப் டுடே நியூஸ் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் செய்தி மூலமாக இந்த தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான சில முடிவுகளை எடுக்க போகிறதா வந்து டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவலை வந்து அல் ஹபஸ் செய்தியிலேயே போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து முக்கியமான தகவல் என்னென்னா, ப்ளூம்பர்க் ட்ரம்ப் தீவிரமாக இருக்கிறார், ஈரான் மீது தாக்குதல் நடத்த அங்கீகாரம் வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை, நாளை மறுநாள் அது நான் நேற்று பார்த்த நியூஸ்ன்றதால், நேற்று ரீட்வீட் பண்ணதால், அதாவது நாளைய தினம்தான், இன்னைக்கு திங்கள், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஈரானுடனான பேச்சுவார்த்தைக்கான விருப்பங்கள் குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்படும். பேச்சுவார்த்தை நடத்துவாங்களான்றதுல கன்ஃபார்ம் இல்லை, ஆனால் அடிதடி பிரச்சனையை உருவாக்குவாங்க அப்படின்றதுல 100% கன்ஃபார்ம் இருக்குது. ஏன்னா நடுக்கடலில் கொண்டு வந்து கப்பல் இறக்கி வச்சுருக்காங்க. தி டெலிகிராஃப் படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை பரிசீலித்து வருகின்றார்கள். இராணுவ விருப்பத்தை தற்போது முன்வைத்துள்ளனர். அல்லாஹ் அக்பர். ட்ரம்ப், நாங்கள் இராணுவத்துடன் மிகவும் வலுவான விருப்பங்களை பற்றி ஆய்வு செய்து வருகின்றோம். முடிந்த அளவு நாம் பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா, வேறு எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய தற்போதைய சூழலில் இந்த நாட்டு மக்கள், அதாவது குறிப்பாக ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய பொது மக்கள் உண்மையிலேயே அதிகமாக பாதிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே அந்த மக்களுடைய நிலைமை மிகவும் வருத்தத்துக்குரிய நிலைமையாக இருக்குது. ஏன்னா அந்த மக்கள் பாவம், உண்மையிலே அந்த மக்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்குது. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கணும். முடிந்த வரைக்கும் நாமளும் பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா, பிரார்த்தனை பண்ணுவோம். வேறு எதுவும் செய்ய முடியாது. நம்மளால் ஆயுதம் தூக்கி போராட முடியாது, கூட போய் நின்று சண்டை பிடிக்க முடியாது, சண்டை போட முடியாது. அதே மாதிரி சில நேரங்களில் சதிகாரனின் சதிகளையும் பொய்காரனின் பொய்களை நம்பி அந்த நாட்டு மக்கள் குழப்பத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னா அந்த குழப்பத்துக்கு வந்து எல்லாம் வல்ல இறைவன் சதிகாரனுக்கெல்லாம் விதியை நிர்ணயிக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனே இதற்கு சரியான ஒரு தீர்வு கொடுக்கணும். பிரார்த்தனை தான் நம்ம பண்ண முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. குவைத் மற்றும் சவுதி, கத்தார், ஓமான், பஹ்ரைன், துபாய், அரபு நாடுகள் என்ன மாதிரியான தீர்மானம் எடுக்க போகிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். தூக்கமாக வருது மக்களே, பிரார்த்தனை பண்ணுங்கள்.